ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம ஜூலை 1 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜூலை 1 அமலுக்கு வந்த 3 சட்டங்கள் மற்றும் என்னென்ன இதுன்னு பார்க்கலாம். பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரி சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம், இது 3 சட்டங்களும் நடைமுறைக்கு வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் 0 எஃப்ஐஆர் அப்படிங்கிறதும் நடைமுறைக்கு வந்துருச்சு. அடுத்ததா இந்த 0 எஃப்ஐஆர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துல எதிர்பாராத சம்பவம், ஏதாவது ஆக்சிடெண்ட் அல்லது கொலை இதுமாரி ஏதாவது சம்பவம் நடக்கும்போது ஒரு காவலர் பதவியில் இருக்கிற ஒருவர் அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்டதா என பார்த்து தான் அதை ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க, அதை போடுவார், ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறத. ஆனால் இந்த 0 எஃப்ஐஆர் 0 எஃப்ஐஆர் அப்படின்னா அந்த அறிக்கை காவல்துறையினரிடம் இணைய வழியில் புகார்களை பதிவு செய்தல், குறுந்தகவல் போன்ற மின்னணு அழைப்பான்களை அனுப்புதல், அனைத்து கொடிய குற்றங்களிலும் குற்றம் நடைபெற்ற இடங்களை கட்டாயம் காணொலி வழியில் பதிவு செய்தல் போன்றவற்றை உள்ளடக்கிய நவீன வசதி அமைப்பை இந்த புதிய சட்டங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது. இதில் அதாவது முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு குற்றத்திற்காக குற்றம் எங்கு நடைபெற்றதோ அந்த இடத்தின் காவல் நிலையம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறதான் இதோட ஒரு அறிக்கை. அடுத்ததா இந்த 3 சட்டங்களை பற்றி பார்த்தோம்ல, பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரி சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம், அதை பற்றி தான். 45 நாட்களின் தீர்ப்பு. புதிய குற்றவியல் சட்டங்களின்படி குற்றவியல் வழக்குகளில் நீதிமன்ற விசாரணை நிறைவடைந்த நாளில் இருந்து 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். இதேபோல அந்த வழக்குகளில் முதல் நீதிமன்ற விசாரணை நடைபெற்ற நாளில் இருந்து 60 நாட்களுக்குள் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சட்டங்களின்படி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் பெண்களின் வாக்குமூலத்தை அவர்களின் பாதுகாவலர்கள் முன்னிலையில் பெண் காவல்துறை அதிகாரி பெறுவர். அந்த பெண்களிடம் மேற்கொள்ளப்படும் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் 1 வாரத்திற்குள் வழங்கப்பட வேண்டும், வித்தின் 1 வீக்ல வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தோட குறிக்கோளா இருக்கு. மேலும் குழந்தை விற்பனை கொடிய குற்றமாக்கப்பட்டு 18 வயதுக்கு உட்பட்ட சிறாரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எத்தனை வயசு? முன்ன 18 வயதுக்குள்ள இருந்தா, 12 வயது இருந்தா போக்சோ அப்படிங்கிறது. இந்த சட்டத்தின்படி 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்களை பாலியல் கொடுமை செய்வோருக்கு, முன்ன 12 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருந்தால் அது போக்சோ ஆக்ட், இப்போ 18 வயதா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ். டாக்டர் உஷா தாக்கூர் 12வது விஸ்வ ஹிந்தி சம்மன் விருதை பெற்றிருக்காங்க. 12வது உலக ஹிந்தி மாநாடு 2023 ஃபிஜியில் நடைபெற்றிருக்கு. அதில் இவங்க ஹிந்தி சம்மன் விருதை வாங்கியிருக்காங்க. இது more than 40 literature in Hindi and Nepali and strengthened Hindi language, அதாவது 40க்கும் மேற்பட்ட மொழிகள் இலக்கியத்தை இவங்க ஹிந்திக்கு மொழிபெயர்த்திருக்காங்க. அதனால இந்த விருது இவருக்கு வழங்கப்படுது. இவங்களுக்கு 12th வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் ஃபிஜி 2023 அதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3வது நியூஸ். குளோபல் லைவபிலிட்டி இண்டெக்ஸ் 2024 படி உலகின் சிறந்த நகரமா வியன்னா உள்ளது. ஆஸ்திரியாவின் வியன்னா முதல் இடம் பெற்றிருக்கு. தொடர்ந்து 3வது ஆண்டாக இது முதலிடத்தை பிடிச்சிட்டு வருது. உலகிலேயே வாழ்வாதார குறியீடு, சுகாதாரம், கலாச்சாரத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை, சுற்றுச்சூழல், கல்வி, உட்கட்டமைப்பு ஆகிய 5 பிரிவுகளில் 173 நகரங்களுக்கு இது தரவரிசை அளிக்கிறது. எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லப்படுற உலகளாவிய வாழ்வாதார குறியீடு 2024 வெளியிடப்பட்டது. அதில் ஆஸ்திரியாவின் மெல்போர்ன் மற்றும் சிட்னி, ஜப்பானில் உள்ள ஒசாகா மற்றும் நியூசிலாந்தின் ஆக்லாந்து ஆகியவை உலகளவில் வாழக்கூடிய முதல் 10 நகரங்களில் இது இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்தின் தலைநகரான லண்டன் உலகின் வாழக்கூடிய 45வது நகரமாக தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கு.
அடுத்ததா ஜிஎஸ்டி டே அதை பற்றி கொடுத்துருக்காங்க. சரக்கு மற்றும் சேவை வரி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1 தொடங்கி அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் வந்து முதல்ல ஜூலை 1, 2018 அன்று அனுசரிக்கப்பட்டது. அதாவது நடைமுறைக்கு வந்தது 2017. அதிலிருந்து ஒவ்வொரு வருஷமாக அனுசரிக்கப்பட்டு வருது. ஜிஎஸ்டி முறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அந்த ஆண்டு நிறைவை வந்து இது குறிக்கிறது. சரக்கு மற்றும் சேவை வரி ஜூலை 1, 2017 அமல்படுத்தப்பட்டது. பாராளுமன்றம் 2016 101வது சட்ட திருத்தத்தின்படி ஏற்றது. இதெல்லாம் நீங்கள் ஸ்டாட்டிக் போர்ஷன்லேயே படிச்சிருப்பீங்க. இந்த ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தான் அமல்படுத்துவதை மேற்பார்வை செய்து ஜிஎஸ்டி இலக்கு அடிப்படையிலான வரி கட்டமைப்பு, கலால் வரி, சேவை வரி மற்றும் மதிப்பு கூட்டு வரி உட்பட மத்திய மற்றும் மாநில அரசுகளின் இரண்டும் விதிக்கும் பல மறைமுக வரிகளை வந்து இது வந்து மாற்றியிருக்கு. இது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஜிஎஸ்டி வரியமைப்பு மொத்தம் 5 அடுக்குகளை கொண்டிருக்கு. 0, 5, 12, 18, 28. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய கடற்படை மிகவும் சக்தி வாய்ந்த அணு அல்லாத குண்டுகளில் ஒன்றை வந்து உருவாக்கி இருக்கு. இந்திய கடற்படை வெற்றிகரமாக அந்த உருவாக்கின அந்த அணுகுண்டுக்கு செபெக்ஸ் 2 என்ற பெயரில் புதிய வெடிகுண்டு தயாரித்து சான்றிதழ் வந்து அளிச்சிருக்கு. இது வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது எஸ்சிஓ உச்சி மாநாடு வந்து நடைபெற்ற இடம் கஜகஸ்தான். அதோட தலைநகர் வந்து அஸ்தானா. செயற்கை நுண்ணறிவு தயார் நிலை குறியீடு இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 72. ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது அந்தோனியா கோஸ்ட் அப்படிங்கிறவர் தான் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவராக நியமிச்சிருக்காங்க. அடுத்தது விண்வெளி தழும்புகள் இது யாருடைய சுயசரிதை அப்படின்னு பார்த்தோம்னா நம்பி நாராயணனோட சுயசரிதை. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.